வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்க மாதிரி பின்றாரு. கார் வரட்டும். இன்னைக்கு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. சிங்கம் களை இறங்கிருச்சு. எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? இல்ல சிங்கம்னு சொன்னா அடிக்க. ஒண்ணுமே தெரியலையே. கத்துக்கிட்டீங்களா? என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. கூட மட்டும்தான் இருப்பேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. எதாருனாலும் என் லேடிஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. பேச கத்துக்க இல்ல ஜோசியம் கத்துக்க, அப்பதான் பொழைக்க முடியும். சரி மடக்கி வைங்க. ஓடிட்டேன்னு கோச்சுக்கிட்டு இடத்தங்க. தூரத்துல இருந்து உனக்கு ஆதரவா தான் குரல் கொடுத்துட்டு இருந்தேன். என்ன எப்படி விட்டு கொடுப்பேன் என் கண்ணு? என் காது பிடி பண்ணுது, என் ஆள் அதுக்காக தியாகம் பண்ணுது. நான் போய் ஒரு தாஜ்மஹால் கட்டுறதுக்கான வேலையை பார்க்கிறேன். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? குழந்தைல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மூக்கையும் காணா முடியும் காணா. இருக்கு பேச்சு சத்தம் கேக்குது, வாய காணா. மூஞ்சி இங்க இருக்கியா? இருக்கா இருக்குன்னு எழுதி பக்கத்து வீட்டு ரோஸ் ஆண்டி புதுசா குட்டி போட்டிருக்காங்கல்ல, அதுல ஒண்ணு அப்பா மாதிரியா இருக்கு. அப்புறம் செஞ்சீங்களா பாத்ரா? சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். சொல்ல மாதிரி அவன் சட்டத்தை கட்டு போதுல வேலை வந்துட போகுது. கொஞ்சம் சும்மா தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிட்டேன். யாரு இது? சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு?
உடம்ப இரும்பாக்கி